வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் ஸோ இயல் 2 அளவுகளில் பயிற்சி 2.4 இருக்கக்கூடிய பல்வகை திறனறிவு பயிற்சி கணக்குகளும் மேற்சிந்தனை கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 6வது கேள்வி, 18 மீட்டர் x 8 மீட்டர் என்ற அளவுள்ள செவ்வக வடிவ நிலத்தின் 4 மூலைகளிலும் அதன் நடுவிலும் 3 மீட்டர் நீளமுள்ள கயிற்றால் பசுக்கள் கட்டப்பட்டுள்ளன எனில் எந்த பசுவாலும் புற்கள் மேயப்படாத பகுதியின் பரப்பளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 15 x 8 செவ்வகம் அப்படின்னா ஸோ நீளம் அகலம். ஸோ நீளம் 15 மீட்டருங்களா, இதோட நீளம் எவ்வளோ 15 மீட்டருங்களா, அகலம் எவ்வளோங்களா 8 மீட்டருங்களா. அப்போது 15 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலமுள்ள ஒரு செவ்வக வடிவ நிலம் இருக்குது. 4 மூலையிலும் ஸோ இந்த 4 மூலை இருக்கு இல்லைங்களா, இந்த 4 மூலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதான் நம்மளோட 4 மூலை. இது முதல் மூலை, இது 2வது, இது 3வது, இது 4வது. இந்த 4 மூலையிலும் அதன் நடுவிலும் ஸோ இதான் என்னது நடு. இந்த நடுவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 மீட்டர் அளவுள்ள ஸோ இந்த மீட்டர் எவ்வளோ 3 மீட்டர் அளவுள்ள இதுவும் என்னது 3 மீட்டர். அப்போ இங்கே என்னதான் 3 மீட்டர், இங்கே நமக்கு 3 மீட்டர், இங்கே 3 மீட்டர். எது அப்படின்னா இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, இதோட மதிப்பு 3 மீட்டர் அளவுள்ள ஒரு கயிற்றால் என்ன பண்ணுறாங்க பசுக்கள் கட்டுறாங்க. அப்போ 3 மீட்டர் இங்கேருந்து 3 மீட்டர் அளவில் கட்டினாங்க அப்படின்னா அந்த பசு என்ன பண்ணும், இந்த இடம் ஃபுல்லாக மேயுங்களா. இப்படி மேய்ஞ்சிச்சு அப்படின்னா என்னாகும், இந்த 4 மூலையும் நடுமத்தில் ஸோ இங்கே பசு கட்டியிருக்காங்க 3 மீட்டர் அது நகரலாம். அப்படிங்கும்போது என்ன ஆகும், இது இப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இது ஃபுல்லாக மேய்ஞ்சிரும் இல்லைங்களா. ஸோ இப்படி மேயுது அப்படின்னா என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, எந்த பசுவாலும் புற்கள் மேயப்படாத பகுதியின் பரப்பளவை காண்க. அப்போ இந்த 4 மூலையும் இந்த வட்டத்தையும் பசு என்ன பண்ணியிருக்கோம் மேய்ஞ்சிருக்கோம். ஏன்னா அவ்வளோதான் நம்ம கயிறு என்ன பண்ணியிருக்கோம் 3 மீட்டர் தான் கட்டியிருக்கோம். அப்போ இது ஃபுல்லாக மேயுது, இங்கேயும் ஃபுல்லாக மேய்ஞ்சிருது, இங்கே என்ன இருக்குது ஃபுல்லாக நமக்கு மேய்ஞ்சிருது, இந்த பகுதி ஃபுல்லாக மேய்ஞ்சிருது, இந்த பகுதி ஃபுல்லாக மேய்ஞ்சிருக்கு. இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா மேயப்படாத பகுதியின் பரப்பளவு. ஸோ மேயப்படாத பகுதி அப்படின்னா என்னென்னா இதுதான் இந்த நடுமத்தில் இருக்கு இல்லைங்களா, இந்த பகுதியோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதோட பரப்பளவு வேணும் அப்படின்னா மேயப்படாத பகுதியின் பரப்பளவு ஈக்குவல் டு என்ன பண்ணும், இந்த செவ்வகத்தோட பரப்பளவில் 4 கால்விட்டம் போயிடும், ஒரு வட்டம் போயிடும். அப்போ 4 கால்வட்டத்தையும் செவ்வகத்தோட பரப்பளவு மொத்த பரப்பளவில் செவ்வகத்தோட பரப்பளவில் 4 கால்வட்டத்தையும் ஒரு வட்டத்தையும் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், மேயப்படாத பகுதி கிடச்சிருங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா எழுதுகிறோம். அப்போது மேயப்படாத பகுதியின் பரப்பு, அப்போ மேயப்படாத பகுதியின் பரப்பு ஈக்குவல் டு ஸோ என்னது ஃபஸ்ட்டு செவ்வகத்தின் பரப்பு. செவ்வகத்தின் பரப்புக்கு என்ன வேணும், நீளமும் அகலமும் வேணுங்களா. அப்போ நீளம் அவங்களே கொஷனில் கொடுத்துட்டாங்க 15 மீட்டர்னும் அகலம் 8 மீட்டர்னு கொடுத்துட்டாங்களா. மைனஸ் ஸோ செவ்வகத்தின் பரப்பில் இந்த மொத்தத்துலேருந்து நம்ம எதெல்லாம் கழிக்கிறோம் 4 × 4 கால் விட்டத்தை மேய்ஞ்சிரும். பசு என்ன பண்ணிடும், இந்த 4 கால் விட்டத்தை பசு மேய்ஞ்சிரும். ஏன்னா 3 மீட்டர் நீளம் உள்ள கயிறு போட்டு கட்டுறோம். அப்போ அந்த பகுதியை மேய்ஞ்சிருது. அப்போ 4 கால்வட்டத்தின் பரப்பு இந்த 4 சைடு இருக்க 4 கால்வட்டத்தையும் மேய்ஞ்சிருது. அப்புறம் என்ன ஆகுது, நடுமத்தில் இருக்க வட்டத்தையும் இந்த ஃபுல்லாக என்ன ஆகிடுது மேய்ஞ்சிருது. அப்போ மைனஸ் வட்டத்தின் பரப்பு அப்படின்னு எழுதிக்கலாங்களா. இப்போ இதுக்கு ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். அப்போது செவ்வகத்தின் பரப்பு என்ன L × B நீளம் × அகலம் மைனஸ் 4 × கால்வட்டத்தின் பரப்பு என்ன 1/4 πr² மைனஸ் வட்டத்தின் பரப்பு என்ன πr² சதுர அலகுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ ஆரோட மதிப்பு நமக்கு தெரியும் இல்லைங்களா, என்ன கொடுத்துட்டாங்க 3 மீட்டர் நீளம் அப்படின்ட்டாங்க. அரை வட்டத்துக்கு இதுதான் என்னதா நம்ம அரை வட்டமாக இருந்துச்சு அப்படின்னா இதான் நம்மளோட ஆரம் பார்த்துருக்கோங்களா. ஆரம் என்னது 3 மீட்டர். அப்போ ஆரோட மதிப்பு செவ்வகத்தில் எல்லோட மதிப்பு நமக்கு நீளம் கொஷின் 15 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க, பியோட மதிப்பு 8 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பையோட மதிப்பு கொஷின் என்ன பண்ணியிருக்காங்க 3.14 பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பையோட மதிப்பை 3.14 பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆரோட மதிப்பு என்ன நமக்கு 3 அப்படின்னு கிடச்சிருக்குங்களா. ஏன்னா 3 மீட்டர் நீளமுள்ள கயிறு, அப்போ அதுதான் என்னது நம்மளோட ஆரம். அப்போது எல்லாமே நம்ம கிடச்சிருச்சுங்களா. இப்போ என்ன பண்ணலாம், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ L × B, அப்போ எல்லோட மதிப்பு நமக்கு என்னது 15. அப்போ 15 × பியோட மதிப்பு 8. அப்போ 15 × 8 மைனஸ் ஸோ என்ன வரும், இங்கே இருக்க 4 இங்கே இருக்க 4 கேன்சல் ஆகிடுங்களா. ஏன்னா பெருக்கல் வகுத்தலில் இருக்குது. அப்போ என்ன ஆகும் 4 4 கேன்சல் ஆகிடுது. மீதி என்ன இருக்குது πr² இருக்குது. அப்போ பையோட வேல்யூ 3.14 r² 6 × r, அப்போ 3 × 3ன்னு கிடைக்கும். மைனஸ் பையோட வேல்யூ 3.14
ஸோ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னா 3 இன்ட்டு 3 அப்படின்னு கிடைக்குதுங்களா? இது ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு சமமாக இருக்குது. அப்போது 15 இன்ட்டு 8 தெரியணும். 15 8ஓட பெருக்கணும் அப்படின்னா 120 கிடைக்கும். ஸோ 8 5 40 மீதி 4 8 1 8 + 4 120. 120 மைனஸ் 3.14 இருக்கட்டும். இந்த 3 3 பெருக்கணும் என்ன வரும்? 9 வரும். மைனஸ் இங்கேயும் 3.14 அப்படி இருக்கட்டும். இந்த 3 3 பெருக்குனா 9ன்னு கிடைக்கும். அப்போ 120 மைனஸ் இப்போ 3.14 எதோட பெருக்கணும்? நமக்கு 9ஓட பெருக்கணும். அப்போ 3.14 × 9 9 4 36 மீதி 3 9 1 9 + 3 12 மீதி 1. ஸோ என்ன வரும்? 9 3 27 27 + 1 28ன்னு வந்துடுங்களா? இப்போது கடைசிலேருந்து இங்கே எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது? கடைசிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ நம்ம ஆன்சரில் என்ன பண்ணுவோம்? 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வச்சுருவாங்களா? அப்போ 28.26ன்னு கிடைக்குது. அப்போ இதுவும் அதே தான் சேம் 3.14ஓட 9 பெருக்கிறோம். அப்போ 28.26ன்னு கிடைக்கும். அப்போது இங்கே என்ன இருக்குது? ரெண்டுமே மைனஸ் மைனஸ்ன்னு இருக்குது. அப்போ மைனஸ் மைனஸ்னால் என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் பண்ணி பெரிய நம்பரோட குறி போட்டுப்போங்களா? அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ 6 6 12 மீதி 1 2 2 4 + 1 5 புள்ளி இருக்குது அப்படி வச்சுக்கலாம். 8 8 16 மீதி 1 2 2 4 + 1 5. அப்போ என்ன கிடைக்குது? 120 மைனஸ் 56.52. அப்போ பெரிய நம்பரோட குறி போட்டுக்கிறோம். ஸோ இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டரில் கொடுத்துருக்காங்க. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டர். அப்போ சதுர மீட்டர். அப்போ சதுர மீட்டர் எப்படி எழுதலாம்? மீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாங்களா? அப்போ மீட்டர் ஸ்கொயர்னு வந்துகிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்? 120லேருந்து எதை கழிக்கணும்? 120லேருந்து 56 புள்ளி. இங்கே புள்ளிக்கு மேலே 120 எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன போட்டு 0 போட்டுப்போங்களா? ஸோ இங்கே 10ல் 1 100ல் 1 இருக்குது. மேலே என்ன இல்லை? 10ல் 1 100ல் 1 இல்லை. அப்போ 0 போட்டுக்கிறோம். 2 கழிக்கிறோம். 0லேருந்து என்ன பண்ண முடியாது? 2 கழிக்க முடியாது. அதேமாதிரி 0லேருந்து 5 கழிக்க முடியாது. அப்போ இங்கேருந்து ஒன்று கடன் வாங்குவாங்களா? இவங்க என்ன ஆகிடுவாங்க? ஒன்றாயிடுவாங்க. இவங்க ஒன்று கடன் கொடுத்து 10 ஆயிடுவாங்களா? ஸோ இங்கே 10லேருந்து இவங்களுக்கு ஒன்று கடன் கொடுத்து இவங்க 10 ஆவாங்க. இவங்க 9 ஆயிடுவாங்க. இந்த 10லேருந்து இவங்களுக்கு ஒன்று கடன் கொடுத்து இவங்க என்ன ஆகிடுவாங்க? 9 ஆகிடுவாங்க. அப்போ 10ல் 2 போச்சுன்னா மீதி 8. அடுத்து 9ல் 5 போச்சுன்னா மீதி 4 புள்ளி இருக்குது அப்படி வச்சுக்கலாம். 9ல் 6 போச்சுன்னா மீதி 3. ஸோ 11ல் 5 போச்சுன்னா மீதி 6. அப்போ 63.48 மீட்டர் ஸ்கொயர். அப்போ என்ன சொல்லிடலாம்? கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? மேயப்படாத பகுதியின் பரப்பளவுன்னு கேட்டிருந்தாங்களா? அப்போ மேயப்படாத பகுதியின் பரப்பளவு ஈக்குவல் டு, ஸோ எவ்வளோ பகுதி மேயலை? 63.48 மீட்டர் ஸ்கொயர் பகுதி வந்து மேயலை. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.